Hello viewers, welcome to Tech Tamil 4. ஸோ இந்த வீடியோவில் மோட்டோ G6 ப்ளஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4 இயருக்கு முன்னாடி ஜியோமிங்கிற ஒரு கம்பெனி இந்தியாவில் கிடையாது. பட் அதுக்கப்புறம் ஜியோமி சில மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. பட் அந்தளவுக்கு சக்ஸஸ் இல்லைனாலும் ரெட்மி நோட் 4ல் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து எதிர்பார்த்தாங்க. பட் அதே மாதிரி ரெட்மி நோட் 4ல் ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து ஜியோமிக்கு கிடச்சிது. பட் அதுக்கப்புறம் மற்ற பிராண்டிங்கை விட அந்த பிராண்டில் தான் நிறையா பேர் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதாவது நிறையா பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. பட் சில வதந்திகளால் ரெட்மினாவே ஹீட் ஆகும் அப்படிங்கிற வதந்தி நிறையாவே இருந்தது. பட் போக போக ரெட்மி நோட் 5 ப்ரோ இப்போ ட்ரெண்டிங்காக இதுதான் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இது மாதிரி ஜியோமி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட மொபைல் லான்ச் பண்ணுறதுனால மற்ற பிராண்டிங்கும் அதுக்கு கீழே இறங்கி வந்து தான் ஆகணும். அதனால சில சப் பிராண்டே கிரியேட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஓப்போவோட சப் பிராண்ட் ரியல்மிங்கிற ஒரு சப் பிராண்டே வந்து கிரியேட் பண்ணாங்க ஓப்போ தரப்புலேருந்து. பட் எக்ஸாம்பிள் இப்போ ஜியோ சிம் வந்ததுக்கப்புறம் மற்ற ஏர்டெல் வோடோஃபோன் இதெல்லாம் அந்த சிம்முக்கும் ஈக்குவலான டேட்டாவை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் மொபைல்லையும் ஒரு கம்பெனி ஒரு கம்மியான ப்ரைஸில் நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட நல்ல ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு மொபைலை சேல் பண்ணாங்கன்னா மற்ற பிராண்டிங்கும் கன்ஃபார்ம் அதே ப்ரைஸில் கன்ஃபார்ம் பண்ணியே தான் தீரணும். ஏன்னா மற்ற மொபைலை விட அந்த மொபைல் ப்ரைஸ் கம்மியாக நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருந்ததுன்னா யாருமே மற்ற பிராண்டிங்க்கு வந்து போக மாட்டாங்க. எக்ஸாம்பிள் ஓப்போ விவோ ஓப்போவோட சப் பிராண்ட் ஓப்பன் பண்ணாங்க. விவோ ஆகட்டும் விவோ வீல் 9ங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ரீசனாக ஒரு 6 மந்த் இருக்கும். அது லான்ச் பண்ணாங்க. அது வந்து ஐஃபோன் 10 அப்படியே காப்பி பண்ணதுனால ஒரு நியூ ஸ்டைலாக இருக்கிறனால ப்ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணாங்க. இருந்தாலும் மோட்டோ G6 அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு லான்ச்சும் கூட இல்லை. அது மட்டும் இல்லை, இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 630 தான் ரன் ஆகிட்டு இருக்குது. பட் இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 630ங்கிறது ரெட்மி நோட் 5 ப்ரோ விட கம்மி தான். பட் அதோட ப்ரைஸ் சொல்ல முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லலாம். பட் இப்படி ஒரு ப்ரைஸில் மோட்டோ கொடுத்தா எப்படி தான் வாங்குவாங்க? மக்கள் கன்ஃபார்ம் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். பட் மோட்டோ G6 ஒரு 450 ப்ராசஸரில் மொக்கையான ஒரு ப்ராசஸர் தான். எப்போ மோட்டோ கம்பெனியை லினோவா வந்து வாங்கினாங்களோ அதிலிருந்து ஒரு மற்ற கம்பெனிக்கு ஈக்குவலான ஒரு மொபைலை இவங்க லான்ச் பண்ணவே இல்லை. பட் இதே மோட்டோ G6 ப்ளஸை ஒரு 15லேருந்து ஒரு 18,000க்குள்ளே லான்ச் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு ஒர்த்தான மொபைலாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் ப்ராசஸரும் கம்மி, இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷனும் கம்மி தான். அது மட்டும் இல்லை, என்ன தான் கேமரா ஒர்த்தாக கொடுத்துருந்தாலும் ஃப்ரண்ட் சைடு 8 மெகா பிக்சல், பேக் சைடு 12 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாலும் பட் இதுதான் இப்பொழுதைக்கு இதோட இருக்க ஆப்ஷன். இதோட அப்பச்சர் சைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன தான் இதில் கேமரா மீ A2 விட பெட்டராக கொடுத்துருந்தாலும் OnePlus 6 விட பெட்டராக இருந்தாலும் பட் இதோட ப்ரைஸுக்கு இதில் இருக்க மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் மெயினான ப்ராசஸருக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் ஒர்த்தானது கிடையவே கிடையாது. இந்த மொபைல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போக்கோஃபோன் F1 வந்து நம்ம ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஹானர் ப்ளே ஹானரும் கூட ஒரு 970 கிரண் 970 ஒரு டாப் ப்ராசஸரையே ஒரு லோ பட்ஜெட்டில் கொண்டாந்தாங்க. மெயின் காரணம் அது ஜியோமி. இது மாதிரி பிராண்ட்ஸ் வந்து லோ ப்ரைஸில் வந்து மொபைல் லான்ச் பண்ணுறதுனால தான் மற்ற பிராண்டும் இறங்கி வந்தாங்க. பட் இப்படி இருக்கும்போது மோட்டோ மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாங்க? என்ன தான் ஒரு மோட்டோ கம்பெனி பிராண்டிங் என்ன தான் பெஸ்ட்டாக இருந்தாலும் என்ன தான் இருந்தால் அது சைனா இல்லைனாலும் இப்போ வந்து அது லினோவா தான் ரன் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. அதனால அது ஒரு சைனா கம்பெனி. பட் சைனா தான். ஏன்னா அது வந்து இப்பொழுதைக்கு இது சைனா கிடையாதுன்னு இல்லை. ஏன்னா லினோவா தான் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதனால இது சைனா தான். பட் என்னதான் இருந்தாலும் லினோவா இப்பொழுதைக்கு நியூ மொபைல் லான்ச் பண்ணுறதை இதோட விட்டுட்டாங்க. ஏன்னா மோட்டோ மட்டும் தான் லான்ச் பண்ணிட்டு வராங்க, அதுவும் ஹை ப்ரைஸில். பட் இப்படியே பண்ணிட்டு இருந்தால் மோட்டோ கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆப்பு தான். ஏன்னா இது என்ன தான் வாட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இது மாதிரி என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தாலும் மெயினான ப்ராசஸர் மொக்கையாக கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு ஒர்த்தான மொபைல் கிடையாது. இது ஒரு வெத்து வேட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இதில் உங்களோட கருத்துக்கள் என்ன? நீங்கள் இந்த மொபைலை வாங்குவீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலை வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மொபைலோட நீங்கள் மோட்டோ ஃபேனாக இருந்தால் நீங்கள் வந்து வாங்கலாம். பட் எனக்கு ஒரு பெஸ்ட்டு மொபைல் வேணும், ஆனால் நான் ஒரு ப்ரைஸ் கம்மியான ஒரு ப்ரைஸில் ஒரு பெஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷன்னா கன்ஃபார்ம் இந்த மொபைலை யாருமே வாங்க வேண்டாம். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷனை சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஸ்னாப்ட்ராகன் 630 கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து வாட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. இதில் வந்து 3200 பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து டர்போ பவர் சார்ஜர் குவால்காமோட சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சில ஸ்பெசிஃபிகேஷன் மெயினாக கொடுக்குற டைப் சி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஒரு பேட்டரி லைஃப், ஒரு மீடியமான ஒரு பேட்டரி லைஃப் இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் ப்ராசஸரில் ரொம்பவும் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைலை வாங்குவீங்களா? இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மொபைல் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கன்ஃபார்ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் வாங்க போகிறாங்களா? இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.